ஸோ பிராணாயாமம் வந்து மூச்சு பயிற்சி பாட்டுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கே வந்து ரொம்ப நிறைய யூஸ் ஆகும். கரெக்ட். பொதுவாகவே எஜிடேட் ஆகிறோம், நம்ம வண்டி ஓட்டும்போது பயங்கர டிராஃபிக்லாம் மாட்டுறோம். எல்லா நேரமுமே அந்த நேரத்தில் கூட நம்ம மூச்சை கண்ட்ரோல் பண்ணி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு 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 டூல் தான் அது. சிங்கர்ஸுக்கு வந்து அது ஆல் த மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைப்பேன் நான். மூச்சு வந்து கண்டிப்பாக மூச்சு பயிற்சி இருக்கணும். இப்போ ஃபிட்னஸும் இருக்கலாம், பட் பிரத்யேகமாக பிராணாயாமம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெலுங்குல நீங்கள் பாடினதுல எது பெஸ்ட்டு சாங் அப்படின்னு? நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். மணி சர்மா சாருக்கு வந்து இது பிரபாஸ்க்கு நான் பாடிய பாடல். ம். சைலண்டேனானா నువ్వు నా బంధం நனநானனா அந்த பாட்டு. அப்புறம் ஹாரிஸ் அவர்களுக்கே அந்த கஜினி படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் நான் பாடினேன். அது வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அது. ம். హృదయం ఎక్కడున్నది నీ చుట్టూనే తిరుగుతున్నది. அப்புறம் வாசுன்னு ஒரு படம், அது வந்து ஹாரிஸ் சார் மியூசிக், ஒரிஜினல் தெலுங்கு தான் அது. வெங்கடேஷ் சாருக்கு நான் பாடின ஒரு பாட்டு. నమ్మవే అమ్మాయి రంచిపోనని ఇలాంటి హాయి మొదటిసారి సొంతమహి లాలలాలలాలలాలలాలలా தரரீரரரரீரர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 ர
எப்படி எல்லா மொழியும் அவ்வளோ சுலபமாக கற்றுக்கொள்ள முடியுது? எனக்கு வந்து நான் ஹிந்தியும் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன் சார். அதனால ஹிந்தி வந்து எனக்கு எழுத படிக்க கற்றுக்கிட்டது எங்கே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்ததுன்னா, இந்த தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் பாடும்போது தான். ஏன்னா ஒரு பாட்டு ஏன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா க, கா, த, தா, ப, பா, ட, டா இந்த மாதிரியான வேறுபாடுகள் கிடையாது. அதனால அது ரெண்டும் வந்து உண்டு. அது சமஸ்கிருதம், ஹிந்தியிலேருந்து வந்தது. தெலுங்குலேயும் உண்டு, கன்னடாலேயும் உண்டு, மலையாளத்துலேயும் உண்டு. ஸோ அதை பாடும்போது அதுக்குரிய ஹிந்தியை எழுதிப்பேன் நான். இப்போ மதுரம், தமிழில் வந்து மதுரம் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஆனால் தெலுங்குலேயோ கன்னடாலேயோ அதை பாடணுன்னா மலையாளத்துலேயோ மதுரம், அந்த தா பெரிய தா பாடணும். ஸோ அந்த தா வந்து மா தமிழில் எழுதிக்குவேன், து வந்து ஹிந்தியில் எழுதிக்குவேன். ஒரே வேர்ட்லேயே இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அதை எழுதுவேன். 3லே எழுதி வச்சுவேன். மதுரம்ங்கிற வேர்டில் பார்த்தா அது யாராவது லிரிக் பேப்பரை பார்த்தா இது என்னது இதுன்னு அப்படி எழுதி வச்சு பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். நிறைய ஜிங்கிள்ஸும் பாடியிருக்கேன் அதே மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜில். ஹிந்தியில் வந்து ஸ்ட்ரெயிட் மூவிஸ் நிறைய பாடக்கூடிய வாய்ப்பு எதுவும் கிடைச்சதில்ல. பட் இருந்தாலும் நிறைய பக்தி பாடல்கள், ஜிங்கிள்ஸ் இதெல்லாம் பாடி 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 அந்த இது ப்ரொனன்சியேஷன் அதை டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு லாங்குவேஜோட ஒரு ஃப்ளேர் உண்டு.